தெரியலடா. என்ன மன்னிச்சிருங்க கோபால் சார். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அரியா சிறுவன் தெரியாம பண்ணி உட்கார்றா. கமான் பாய், டிஸ்கரேஜ் ஆகாதீங்க. தண்ணியில பரவாயில்ல, நம்மகிட்ட மந்திரிச்ச முந்திரி இருக்கு. முந்திரிடுறா. கோபால் சார்னா கொக்கா எதுக்குடா அந்த முந்திரிய? ஏம்பா வசி திண்ணி பக்கி என்னம்மா இப்படி பண்றீங்களாம்மா? டோன்ட் வரி பாய், யாரும் கவலைப்படாதீங்க. நம்மளை சுத்தி மந்திர கயிறு இருக்குது. இதை தாண்டி உள்ள வந்துடுவாங்க. நான் கோஸ்ட் கோபால் வருமா? என்ன தாண்டி பேய் வருமா? வருமா? வராது. வருமா? வராது கோபால். எவ்வளவு நல்ல சாமியார், இவரை போய் இப்படி அசிங்கப்படுத்திட்டா. Emma, strong lady. I am your old body. Paatuma, paathu. ஏன் நீங்க யாருமே என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் என்ன பார்த்து பயப்படுறீங்க? எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும். டேய் அக்கா கேக்குறாங்கல, சொல்லுடா. ஐயோ, நான் சொல்ல மாட்டேன், போடா. நிசா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. டேய் டக்குனு சொல்றா. நிசா, ஏய் உனக்கு பேய் பிடிச்சிக்குது. என்ன? எனக்கா பேய் பிடிச்சிருக்கு? பின்ன எனக்கா பிடிச்சிருக்கு? ஆமா, உனக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு. என்னையெல்லாம் அடிச்ச பாரு அடி, மரண அடி. காதுக்குள்ள ஒய் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம் இந்த பேய் எப்படியாவது ஓட்டிடலான்னு. ஆனா எல்லா பிளானும் மொக்கையாயிடுச்சு. இப்போ இந்த பேயை துரத்துறதுக்கு என்னதான் வழி? என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. ஏய் அடிச்சே கொன்றுவேன். ஐடியா கொடுக்குறான் ஐடியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் டேக் திஸ் மை ஓன் ஹேண்ட். ஏய் போனை கொடு. அண்ணா அதிசயம் சொல்றா. ரோஸ் எப்பனா இருக்கு? ஒண்ணு இல்லண்ணா, நமக்கு தெரிஞ்ச பேய்க்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. நமக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு ஒரு பேய் பிடிச்சிருக்கு. அதை எப்படி நான் துரத்தலாம்? அது ஒண்ணு இல்லப்பா, முட்டெல்லாம் வாங்கி வச்சு செருப்பலச்சா போயிடும். சரி ஓகே, நான் விட்ட சொல்லிட்டேல்ல, புள்ளி வச்சுல நான் கோலம் போடுறேன். ஏன் ரோடே போடுறேன் வைனா. இன்னைக்கு நைட்டு அந்த பேயை நான் ஓட்டுற ஓட்டுல அது எங்க போகுது மட்டும் பா. ஐ லெக் பீஸ். ஏய் ஸ்டூபிட், கீப் இட். பேய்க்கா வாங்கி வச்சிருக்க. ஓ, இதெல்லாம் பேய்க்கு படையலா? இதெல்லாம் சரி, இதனடா அப்பாஸ் போட்டோவை கொண்டு வந்து நடுவில் வச்சிருக்க? நான்சென்ஸ். ஹி இஸ் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஜாக், லண்டன் டிவி ஆர்டிஸ்ட். ஓ, நம்ம ஊரு பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லடா, பேய்க்கு கூட உள்ளூர்காரனா பிடிக்காது, வெளியூர்காரனா தான் பிடிக்கும். அதுக்காகத்தான் இவனை வச்சிருக்கேன். எப்படி? ஓகே. ஆவி பேய் இதெல்லாம் நிஜமா? இங்க வர இருக்கு அதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் சத்தியமா சொல்றேன், பேய் இருக்குது. இருக்குது. இன்னைக்கு அந்த பேய்க்கு இருக்குது. நான் சரக்கடிச்சதுக்கு அப்புறம் என் வயலன்ஸ் நீங்க பார்த்தது இல்லல்ல, படு பயங்கரமா இருக்கும். என்ன நிஜமாவே அடிக்க போறியா அதிசயம்? ஒன்னே இல்லடா ஸ்வீட் குட்டி, நீ பச்சை மண்ணுமா. ஆனா உன்கிட்ட ஒரு சுட்ட மண்ணு இருக்கு. அத காட்டுன்னு காட்டி ஓட விடுறான் பாரு இன்னைக்கு. டேய் நீ ரொம்ப ஓவரா போற. ஏதாவது தப்பாச்சுன்னா நீ செத்தடிமா. நாயமுறா புரோக்கர். வந்த அன்னைக்கே நாம செத்திருந்தோம்னா இன்னரம் ஆவியாகி நாம 4 பேர் மேல ஏறி இருக்கலாம். அதை விட்டுட்டு ஏதோ ஒண்ணு இவன் மேல ஏறி அதை ஏறி நம்ம மேல ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த அம்மாவாசைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஒண்ணு அது இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். கண்டிப்பா அதுதான்டா இருக்கும். ஏ கருப்பு, இந்த அதிசயராஜ் ஆக்ஷன்ல இறங்க போறேன். கேமரா ஆன் பண்ணு. ஆர்டிஸ்ட் ரெடியா? ஆக்ஷன். கம் ஆன் பிக் அப் டேக் அப் டச் அப். கட்டி புடிடா. அட சொன்னா கேள், கட்டி புடி. சமய கட்டல மட்டும் நல்லா புடிக்கிறீல. பேய் வந்ததுக்கு அப்புறம் என்ன விட்டுட்டு ஓடிடாத. இதெல்லாம் நல்லா பேசு. ஆனா பேய் வந்ததுக்கு அப்புறம் என்ன தூக்கி வீசு. மிஸ்டர் அதிசயம், எனக்கு ஒரு டவுட். இப்ப நான் புரோக்கரா இல்ல நீங்க புரோக்கரா? இப்ப அதுவாடா முக்கியம். ஏமா
ரொம்ப நேரமா டச்சப்ல இருக்காங்கம்மா. சீக்கிரமா வா. நான் கேர்ள் ஃப்ரெண்ட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான். ஏன் செல்லக்குட்டி, ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுதா? தெரியலையா? இல்ல. இல்லையா? டேய், எங்கடி இருக்க? எவ்வளவு லேட் ஆகுது? எவ்வளவு டைட்டா கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்டி வர மாட்டேங்கற? தைரியம் இருந்தா வாடி. வாடி, நீ நானும் இன்னைக்கு பாத்துறலாம். டேய், ஒரு பெக்க போறா ஒரு பெக்க. பாத்துறேன். ஊத்திட்டேன்டா குர்ரா. டேய், க்ளோஸ் அப் க்ளோஸ் அப். டேய், வந்துச்சுன்னு வெச்சுக்க. உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. இன்னைக்கு அதுவா நானும் பாத்துறேன். டேய், செஸ் ஜாக். அந்த பேய் நினைச்சா தாண்டா ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்? உயிரோட இருக்கிறவனே நான் அடிச்சா செத்து போயிடுவான். ஏற்கனவே இது செத்து பேயா சுத்திக்கிட்டு இருக்கு. என்ன பண்ண போகுதோ பாவம். ஆனா நான் விட மாட்டேன். ஆமாமா, நீ பேசின பேச்சுக்கு கண்டிப்பா நீ கொண்டு பேய் விடாது. டேய், என்னடா பெரிய பேய்? நான்லாம் அந்த பேய பாயா மடிச்சு சைட்ல வச்சு சைலண்டா போயிட்டு இருப்பான்டா இந்த அதிசயராஜ். பாடி போட்ட பேய வெளியே, என் சூசைட் பிளான நோகடிச்ச கிளியே, நீயா பயந்து வரியா, என் மோதித்தான் பாப்பம் வரியா, என் வடி 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 மடன் பேய வடி 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 பாடி 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 பேய் என்ஜாய் half an hour ஆச்சுடா. பாட்டடி பாட்டா புதேவி. வந்துட்டியாக்கா? தம்பி ஒரு பேச்சுக்கு தாக்கா கூப்பிட்டேன், அதுக்காக அதுக்குள்ளே வந்துட்டியாக்கா? தம்பி மேல அவ்வளவு பாசமாக்கா? அக்கா, ஒன்னு அடிக்கிறதுக்கு இந்த செருப்பு வாங்கலக்கா, என்ன அடிச்சுக்கிறதுக்கு. இங்க பாரு, அக்கா உனக்கு பிடிச்ச பீஸா பர்கர்லாம் வாங்கி வச்சிருக்கேன். பொறுமையா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு ஜாக்கு கூட பேசிக்கிட்டு இருக்கா. இப்ப வந்துடுறேன் அக்கா. என்னால அவ கைய பிடிச்சு கூட லவ் சொல்ல முடியலடா. எப்படி இருந்த பொண்ணு தெரியுமா? இப்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்தி கிடக்குது. பாவம் பாவம் பாவம். இந்த கொடுமை வேற யாருக்கும் நடக்கூடாது மச்சி, நடக்க கூடாது. இப்ப என்னதான்டா பண்ணலாங்கற? பேசலான்றேன் மச்சி. குச்சிட்டு கொலை கூட பண்ணிடலாம். ஆவிட்லாம் பேசக்கூடாது. கரெக்ட். நீ பாத்துறேன்டா நானா அந்த ஆவியானு. டேய் டேய், அவசரப்படாத டேய். ஆவி இங்க இருக்கியா நீ? கதிர், ஏந்திரி. என்ன அடிங்க. என்ன பிரச்சனை உனக்கு? எப்படி இருந்தா தெரியுமா? அவ சாவணும் தான் இங்க வந்தேன். அவ தான் என்ன வாழ வச்சா. எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தோஷமா கூட வாழணும். பொண்ணு தானடி நீ. உன்ன மாதிரி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கியே, உனக்கு தெரியலையா? அதுக்கு பேசாம அவளை கொன்னுரு. உன்னோட நிஷா உன்னால தொட முடியல. நீ வருத்தப்படல. என்னோட சிவா கண்ணு முன்னாடி 5 பேர் சேர்ந்து தொட்டாங்க.
பார்த்தோம் கல்யாணத்துக்கு அப்புறமா. ரொம்ப ஸ்பெஷல்ல. கண்டிப்பாக இந்த மொமெண்ட் திரும்ப கிடைக்காது. அதான் டேய் யாரா நீ? டேய் யாரா நீங்களா? டேய் சொல்லிட்டே இருக்கேன். டேய் ஏய் தெரியாது. நிஷாவை காப்பாற்ற வேறு வழி இல்லை குமரன். அது மட்டும் இல்லை, ஸ்ருதி சிவா மாதிரி இந்த ஏரியாவில் நிறைய பேர் செத்துருக்காங்க. பேசாமல் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாமா பாஸ்? அவனுங்களுக்கு தெரியாமல அதெல்லாம் நடக்குது. சாவலாம் தானே இங்கே வந்தோம். வாழறதுக்கு ஒரு ரீசன் கிடச்சிருக்கு. அவங்களை இங்கே வர வச்சா போதும், மிச்சத்தை ஸ்ருதியே பார்த்துப்பா. டே, அவங்க யாரு எந்த ஏரியான்னு கூட நமக்கு தெரியாதுடா. எப்படா கண்டுபிடிப்ப? ரெகுலராக இங்கே நடக்குதுடா. யாராவது பக்கத்தில் இருக்கிற ஏரியா பசங்களை தான் இருப்பானுங்க. கருப்பு, இது நடந்தப்போ நீ எங்கே இருந்த? இது நடக்கும்போது 10 நாள் நான் ஊர்லேயே இல்லை. வாட்ச்மேனும் ஓனோட ஃப்ரெண்டுன்றதுனால அவங்க எல்லாரையும் உள்ளே விட்டு இவனும் குஸ்ட்டு மட்டையாயிட்டான். இங்கே வந்ததுக்கப்புறம் ஏதாவது இருந்துச்சா? ஏதாச்சும் பார்த்தியா? போலீஸ்காரனுங்க எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு போயிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் இல்லை. ஸ்விம்மிங் பூலில் ஒரு மொபைல் மட்டும் இருந்துச்சு. எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நாளாக தண்ணியிலே இருந்தனால வேலை செய்யலை. அந்த மொபைல் எடுத்துட்டு வா. கண்டிப்பாக இந்த மொமெண்ட் திரும்ப கிடைக்காது. அதான் அண்ணே, இவன் இந்த ஏரியா பையன் தானே. பெட்ரோல் பங்கில் தான் வேலை பார்க்குறான். பேர் மணி. இவன் எப்பவுமே ஏரியாவில் இருக்கிற டீகளில் தானே பசங்களோட இருப்பான். இன்னைக்கு அவங்களை இங்கே வர வைக்கிறோம். அண்ணா, இந்த அட்ரஸ் எங்கண்ணா இருக்கு? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். கொடுப்பா.
இந்த வீடு 3 குளம் ஆவி வீடாச்சே, இங்க எதுக்குப்பா போறீங்க? என்னவோ அப்படியே நேரா போங்க, ஒரு பெட்ரோல் பங்க் வரும், அதை தாண்டி லெஃப்ட் முட்டு சந்து பாது, அந்த தெருவுல லெஃப்ட்ல கடைசி வீடு அதுதான். தம்பி என்னப்பா அந்த லெஃப்டா? சரி அங்கே ஓகே ஓகேண்ணே. சரிண்ணா தேங்க்ஸ். எப்பவும் போல பிரச்சனை ஒன்றும் இருக்காது இல்ல? நான் பார்த்தேன்ப்பா, சப்பா பசங்க அவனுங்க. ஏய் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? இன்ஸ்பெக்டர் தான் 3 மாசத்துக்கு எதுவும் வேணான்னு சொன்னார்ல. விட்றா பார்த்துக்கலாம். சரிதா உடுப்பா, நாம லாஸ்டா ஏறணுமே அந்த ஊர் தானே? லாஸ்ட் டைம் பண்ணமே நான் ஃபிகருப்பா, அந்த மாதிரி இருக்குமா? ராஜி இது அதை விட செம்ம ஃபிகரு. என் விக்கு எவ்வளோ பரவாயில்லடா. என்னடா விக்கு இது ஒரே நம்மன்னு குடைச்சலா இருக்கு. உன்னையெல்லாம் பார்த்து ஃபிகர்னு நினைச்சாங்க வந்தானா எவ்வளோ வெறுப்பிடிச்சிங்களா இருப்பாங்க. கருமம். இன்னைக்கு மாத்திரம் அவனுங்க வரட்டும், அவனுங்களுக்கு இருக்குது. மச்சி நிஷாட்ட சொல்லிட்டல்ல? நான் சொல்லிட்டேன்டா, ஆனால் ஆல்ரெடி அவள் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கா. நீ போய் பேசு. ஓகேடா. நீ ஒன்றும் ஒரி பண்ணாத, இன்னைக்கு மட்டும் அவங்க வரட்டும், நான் என்ன பண்றேன் பார். அவங்க ஒன்றை பண்ணா பார்த்துக்கிறா. டேய் முதல்ல இந்த கருமத்தை மாத்திரா, தலையெழுத்து. நிஷா இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சிடும். நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம லைஃப் வேற மாதிரி இருக்க போகுது. எனக்கு என்னவோ இது முடியும்னு தோணல. இதுக்கு மேல உன்னை என்னால கஷ்டப்படுத்த முடியாது. என்னடி நிஷா பைத்தியக்காரத்தனை பண்ணிட்ட? எனக்கு வேற வழி தெரியல கதிர்.